கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த 7 மாதம் நம்மை நடத்தி இந்த 8வது மாதத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யணும். ஆமென். கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பிரசங்கங்களை நான் பண்ணினது உண்டு. ஆனா இது ஆச்சரிய விதமாய் அற்புத விதமாய் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து பிரசங்கம் பண்ண வைக்கிறார். எனக்கு பெரிய சந்தோஷம். நம்ம வெறும் செழிப்பை குறித்தே பேசுவதில்லை. எப்பவுமே செழிப்புன்றது வேற. ஆனா நம்ம எல்லாம் கலந்து எல்லா காரியங்களும் வேதத்தின்படி எல்லா உபதேசத்தையும் ஆண்டவர் நடத்தின பேசின காரியங்களை குறித்து தான் பேசுகிறோம். அதோட அதாவது எல்லாம் இருக்கணும், அதோட சேர்ந்து செழிப்பு இருக்கணும். வெறும் செழிப்பின் வழியிலேயே போயிட்டோம்னா கிடைச்சது இல்ல. எல்லா பாதையும் இருக்கணும். ஜெப பாதை இருக்கணும், துதியின் பாதை இருக்கணும், ஆராதனை பாதை இருக்கணும், வார்த்தையின் பாதை இருக்கணும், பரிசுத்தத்தின் பாதை இருக்கணும், சாட்சியின் பாதை இருக்கணும். அதே நேரத்துல செழிப்பின் பாதையும் இருக்கணும். வெறும் செழிப்பின் பாதையில போயிட்டு என்ன பொறுத்து வேற வழி தெரியாது. இந்த பாதை இல்லைன்னா இன்னொரு பாதை, இந்த பாதை இல்லைன்னா இன்னொரு பாதை போயிடலாம். இதுல இல்லைன்னா ஜபத்துல தப்பிச்சுன்னு போயிடலாம். அது இல்லைன்னா அப்போ ஆராதனையில தப்பிச்சுன்னு போயிடலாம், வார்த்தையில தப்பிச்சுன்னு போயிடலாம். அதனாலதான் எல்லா வழியும் போதிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ஆகட்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தமான வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீத புஸ்தகம் 92வது சங்கீதம் 13வது வசனத்தை எல்லாம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. உங்களை குறித்து கர்த்தர் பெரிய திட்டமும் சித்தமும் நோக்கமும் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க கடந்து வந்த கால அந்த மாதிரி இப்ப கூட பாருங்க, இவ்வளவு வெயில் அடிக்குது, கஷ்டத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தருக்காக தானே இல்ல, அவருக்காக சகிச்சு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க. இந்த ஷீட்ல, மெட்டல் ஷீட்ல அனல் கபன்னு இறங்குது அப்படின்னு சொல்லுங்க. நம்ம நிக்கிற எனக்கும் முடியல, உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கும் முடியல இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உன் ஜனங்களை நான் செழிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். போன மாசம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நிச்சயமா உன் ஜனங்களை நான் எழுத பண்ணுவேன். இந்த மாத வாக்குத்தத்தம் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே வாக்குத்தத்தம் தான். ஆமென் சொல்லுங்க முதல்ல. அதுல விசேஷமா நம்ம தேடி கர்த்தர் கொடுத்த ரெடி பண்ணி இன்னும் வசனங்களை கூட்டி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வசனங்கள் இந்த மாதத்துல கர்த்தர் பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், எல்லா ஜனங்களை நீ ஒண்ணு நினைக்காத, நீ இப்படியும் இருக்க மாட்ட. ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு நாள் இந்த வார்த்தை வந்துதா, இப்ப வருதுன்னா காரணம் என்ன? உங்க உழைக்க போறன்னு அர்த்தம், செய்ய போறேன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. நீ எப்பவுமே கஷ்டத்துல இருக்க மாட்ட, எப்பவுமே கடன் வாங்கிட்டு இருக்க மாட்ட, எப்பவுமே கடனுக்கு பயந்து மறைந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. நாட்கள் வரும், அன்றைக்கு உங்க கட 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 கடன் அந்த நாட்கள் தான் இந்த 8வது மாதம். ஆமென் சொல்லுங்க. ஆனா இதுல மிக முக்கியமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அப்ப யாரு அவங்க? யாரு? நம்மதாங்க. நீங்க தானே கரெக்டா சண்டே வரீங்கல்ல, எல்லா வீட்லயும் ஜெபிக்கிறீங்கல்ல, ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா வந்துடுறீங்கல்ல, அதான் நீங்க தான். தைரியமா சொல்லுங்க, நீங்க தான் கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர், ஆலய ஐக்கியத்துல நாட்டப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் வெளிப்பிரகாரத்துல வெளியும் தேவன் இருக்கிறாரு. தேவனுடைய வெளிப்பிரகாரத்துல வெளி அவுட்டர்ல செழித்திருப்பார்.
ஒரு பெரிய செழிப்போடு வாழும்படி தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களுக்கு கர்த்தர் பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்தார். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற உனக்கு தேவனுடைய ஆலயத்தினாலேயே பல செழிப்புகள் வரும். இங்க என்ன ஆசீர்வாத ஆலயத்துக்குள்ள இருக்கோ கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, எங்கெங்க வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நீ செழித்திருப்பாய், நீ செழுமையோடு இருப்பாய். பச்சை பசேல் இருக்கிறதுதான் செழுமையை குறிச்சு சொல்றாங்க. கதிர்கள் அப்படியே வந்து அப்படியே கதிர்களினால சாய்ஞ்சிருந்தது பாருங்க, அதுதான் செழிப்பு. பொண்ணும் வெள்ளியும் செழிப்பு, ஐஸ்வர்யம் செழிப்பு, இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா யார் கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டு இருக்கிறார்களோ, அது யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரகாரம், வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளி பிரகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்தவங்க அத்தனை பேரும் செழித்து இருக்கிறவங்க யாருன்னா பெரிய பெரிய மாட்டையும் அதையும் பெரிய பெரிய பொருளாம் கொண்டு வந்து பலி செலுத்துறாங்க. குருவி கொண்டு வருவாங்க, அடைக்கலாம். 2 குருவி ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுது 2 சின்ன பறவையை கொண்டு வந்து நாளைக்கு பலி செலுத்தலாம். அவர்கள் தகுதிக்கு இருந்த வெளி பிரகாரத்துல செழித்திருக்கும்படி, வெளி பிரகாரத்துல வெளி வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி ஒரு ஆலயத்துல நான் செய்தி கொடுக்க போனேன். செய்தி கொடுத்தேன். ஒரு சகோதரர் முடிவுல வந்து என்கிட்ட ஜாம் பண்ணார். நானும் ஜாம் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா அந்த பாஸ்டர் சொல்றாரு, ஐயா இவர் யார் தெரியுமா? சொன்னாதானே தெரியும், யாருன்னு தெரியும். ஒரு விசுவாசி நல்ல விசுவாசி. ஐயா ஒரு பெரிய பிசினஸ் மேன், காரே 5-6 கார் இருக்கு, வண்டி மட்டுமே லாரி 10 லாரி இருக்கு, டெம்போ டிரைவர் எல்லாருமே இருக்கு, பயங்கர வசதியா, நல்ல வசதி. அப்போ நான் ஆச்சரியப்பட்டேன். சாதாரண நபரா காட்டன் ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தாரு, ஒரு பேண்ட், அவ்வளவுதான். ரொம்ப சாதாரண. அந்த குடும்பமும் வந்து சாதாரணமா பெரிய ஆலையா, நிறைய வண்டிங்க ஓடுது இருக்கு, நிறைய பிசினஸ் நடக்குது, வேற வேற பிசினஸ். அப்போ பாருங்க, சாதாரண நபரா தான் இருக்கிறார் ஆலயத்துல. ஆனா ஆலயத்துல நாட்டம் பெரிய பிசினஸ் மேன், பல லட்சம் பல கோடி டர்ன் பண்றது. ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்றது கொஞ்சம் கஷ்டம் இல்ல? கஷ்டமா இல்லையா? கொஞ்சம் கஷ்டம் இல்ல? எத்தனை லட்சம் கோடியில பிறந்தவங்க எல்லாம் வந்து பிசினஸ் விட்டு சண்டையில வர்றது கஷ்டம். அவர் சொல்றது சண்டே கரெக்டா வந்துருவாரு, நான் வந்துருவார், முன்னாடி வந்து உட்காந்துருவாங்க ஞாயிற்றுக்கிழமை. அதான் நான் எதுக்கு சொல்றேன்னா, கொஞ்சம் கவனிங்க, நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஐக்கியத்தை விடாதபடி கர்த்தர் காக்கணும். அல்லேலூயா. நான் ரொம்ப சொல்லிக்கிறேன். நிறைய பேருக்கு அன்னைக்குதான் வேலை வச்சிருவாங்க, இல்லைன்னா ஊருக்கு போயிடுறாங்க, இல்லைன்னா உடம்பு முடியல, இல்ல ஏதோ ஒரு காரியம், இல்ல 4 சொந்தக்காரங்க வந்துடுறாங்க. இந்த தடையெல்லாத்தையும் கர்த்தர் உடைக்கணும். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை டாப்ல கர்த்தர் கொண்டு போகணும். அது என் வாஞ்சை, என் விருப்பம். ஆமென். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சண்டையில சரி செட் பண்றாங்க. வீட்லயே சும்மா உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த நேரத்துக்கு உபவாச ஜெபம் கொடுத்து வந்தா கொஞ்சம் பேர் ஜெபிச்சா உனக்குதான் ஆசீர்வாதம். வேலை இருந்தா போயிடு, நான் தான் வேலை இருந்தா போயிடுன்னு சொல்லுறேன். ஆலயத்துல பெரிய ஆசீர்வாதம் ஜனங்களை ஆலயத்தின் ஐக்கியத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் பிடுங்க முடியாதபடி. ஆமென் சொல்லுங்க. நிறைய முடியும் போச்சு, அதை விட்டுருங்க.
அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனா உங்களை நாட்டி வைத்து இருக்கிறார். அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறேன், எல்லா குடும்பத்தையும் சும்மா அப்படியே வச்சுட்டு போயிடல, நாட்டி வச்சிருக்காரு. நல்ல ஆழமா உங்களை கொடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஆலயத்துல இருந்து உங்களுக்கு பிசாசு கொடுக்கவே முடியாது. இந்த குடும்பங்களை எல்லாம் இங்க நாட்டி வைத்திருக்கிறார். எனக்கு தெரியும், இங்க இருக்கிற அத்தனை குடும்பங்களையும் கர்த்தர் நாட்டி இருக்கிறார். அப்படின்னு சொல்லுங்க. சப்போஸ் ஒரு வாரம் வர முடியலன்னா கூட மறுவாரம் கரெக்டா வந்துடுறீங்கல்ல? இல்ல, தொடர்ந்து ரொம்ப மாசமா வருஷ கணக்கா வராதவங்களை வச்சு நம்ம பேசவே இல்லை இருக்கும். ஆனா ஆலயத்துல நாட்டப்பட்டு இருக்கிறீங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். 10:9 வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறமும் சென்று பெரிய மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறமும், அதான் தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ள நாட்டப்பட்டவங்க வெளிப்பிரகாரங்களில் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. வெளியே உனக்கு பெரிய மேய்ச்சல் இருக்கிறது. இங்க வரும் பொழுது இங்க மேய்க்கிற ஆவிக்குரிய மேய்ச்சல் இல்லாம வெளியே உலக ஆசீர்வாதத்தின் மேய்ச்சல் உனக்கு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஆலயத்துல எத்தனையோ ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாருங்க. ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. யோசுவா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எல்லாம் திருப்பி கொள்ளுவோம். 19 வாசிங்க. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும். கர்த்தரின் பொக்கிஷத்துல இருக்கிறத எல்லாம் உங்களுடையது. இப்ப அதான் சொல்றோம், ஆலயத்துல நாட்டப்பட்டவங்க ஆலயத்தின் ஆசீர்வாதத்தை குறிச்சு கேள்விப்பட்டிருக்க. கவனிங்க, கொஞ்சம் கேள்விப்படுங்க கொஞ்சம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். எரிகோக்குள்ள எல்லாம் இருக்கு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க எரிகோக்குள்ள போறாங்க. எரிகோவின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி இருக்கிற தடைகளை இன்றைக்கு உடைப்பார். நீ செழித்திருக்கும்படி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளி பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் உனக்கு கொடுக்கும்படி, அல்லேலூயா, நீ செழித்திருக்கும்படி அங்க எரிகோ பட்டணத்தில் இருக்கிற கதைகளை உடைச்ச உடனே, செவரை உடைச்ச உடனே அங்க இருக்கிற பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், இரும்பு எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். அவர்கள் கர்த்தரின் பொக்கிஷத்துல வந்து சேரும். பொக்கிஷம் எங்க இருக்கு? கர்த்தருடைய ஆலயத்துல. ஆலயத்துல நாட்ட கட்டவர்களுக்கு இத்தனை பொக்கிஷங்களை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்துல யார் தெரிகிறாங்க? எரிகோ உடையுது, கர்த்தர் உடைக்கிறாரு. வசனம் வாசிக்கிறவங்க உங்களுக்கு தெரியும். எரிகோ உடைந்த உடனே உள்ள போறாங்க, அத்தனை பொன்னையும் வெள்ளியும் கொண்டு வராங்க. அது எல்லாம் தேவ ஜனங்கள். இன்னைக்கு எரிகோவில் இருக்கிற உன்னுடைய பொக்கிஷம் கர்த்தர் அதை கொண்டு வரும்படி தடைகளை உடைப்பார். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமா இருக்க முடியாதபடி பொன்னும் வெள்ளியும் உன்னுடையதா என்று எரிகோவில் இருப்பதெல்லாம் உன்னுடையது. அல்லேலூயா. அந்த பட்டணத்தில் இருக்கிறதெல்லாம் தேவ ஜனங்களுடையது. அது கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எரிகோவை உனக்காக உடைப்பார். அதுதான் ஏசாயா 45 அதுல வசனத்துல வாசிக்கிற நாளில் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு நான் கொடுப்பேன். பாருங்க, ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் வெளி பிரகாரத்துல செழித்திருப்பார்கள். எல்லாம் அடைப்பட்டதெல்லாம் வெளியே கொண்டு வருவார். அந்த காலத்தில் இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வருவார். நீ சுதந்திரிக்க முடியாதபடி எங்க கூட்டு போடப்பட்டு இருக்கிறதோ, எங்க அடைக்கப்பட்டு இருக்கிறதோ எல்லாவற்றையும் உடைப்பார். எரிகோவை உடைத்து பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆலயத்தின் பொக்கிஷம். நீயே ஆலயம், புதிய ஏற்பாட்டில் நீதான் ஆலயம். அது உன்னுடைய பொக்கிஷம். உன்னுடைய பொக்கிஷத்தை உனக்கு இந்த வருஷத்துல இந்த 8வது மாதத்திலிருந்து நான் கட்டமைப்பேன். அல்லேலூயா. நாசரமே
நீ வெளியே வா, எல்லாம் வெளியே வா. என் தேவ ஜனங்களுக்கு வெளியே வரணும். எல்லாம் அடைபட்டு இருக்கிறது, எல்லாம் புதைக்கப்பட்டு இருக்கிறது, எல்லாம் அந்தகாரத்தில் இருக்கிறது. நீ சுமந்தரிக்க முடியாம நீ ஏன் இங்கே அங்கே அலைந்து திரியணும்? அஞ்சுக்கு பத்துக்கு நீயே வளரணும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நீ ஆலயத்துக்கு நாட்டப்பட்டு இருக்கிறபடியாக, நீயே ஆலயமா இருக்கிறபடியாக, பெருமை வெள்ளியும் உன்னுடையது. எதிர்காலை கர்த்தர் உடைப்பர் உனக்காக. மதில்கள் போல உன்னுடைய ஆசீர்வாதம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. நீ எவ்வளவு முட்டி மோதினால் உன்னால முடியாது. ஆனா கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் உடைச்சு கொண்டு அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். இயேசுவா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 35வது அதிகாரம் 1-2 வாசி. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுகளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்தரமான வறண்ட நிலம் அவன் சொல்லல. வனாந்தரம் போல வறண்ட நிலம் முதல்ல மகிழும். ஏன்னா அது செழிக்க போகிறது. அவன் சொல்லுங்க அல்லேலூயா. வறண்டு போன உன் வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நீ பெரிய ஐஸ்வர்யவனாய் மாறும்படி, நீ செழித்து வாழும்படி, செழிப்போடு இருக்கும்படி, ஒரு நன்மையும் குறைவில்லாம வாழும்படி. ஏனென்றால் நீ ஆலயத்துல நாட்டப்பட்ட ஒரே ஒரு காரணத்து நிமித்தம் வெளிப்பிரகாரம் செழித்து இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்பிரகாரத்துல நீ செழித்திருப்பாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வெளிப்பிரகாரத்துல நீ செழித்திருப்பாய். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயத்துல அல்லேலூயா நீ நாட்டப்பட்டிருந்தா, கர்த்தருடைய ஆலயத்துல நீ நாட்டப்பட்டிருந்தா, வெளியே நீ பெரிய கோடீஸ்வரனா இருப்பாய். ஆமென். அல்லேலூயா. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுமையை கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்தரத்துல புஷ்பம் எழுதுங்க. அங்க எங்க பூக்கள் பூக்கிறது, அதுல ஒண்ணு இல்லாம இருக்கு. ஆனா அந்த ஒன்றும் இல்லாததுல கர்த்தர் செய்யணும். நீ செழித்திருக்கும்படி நீ வாழத்தான் வேணும். அவன் சொல்லுங்க. இதுவரை உன் வாழ்க்கை கர்த்தர் உன் வாழ்க்கையின் தரத்தை மாற்றப் போகிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா. பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. இது கர்த்தருக்கு மாத்திரம் உண்மையா? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு நீ இருந்தால் நிச்சயமாய் பொருள் வெள்ளியும் உன் வீட்டை தேடி வரும். அல்லேலூயா. உன் வீட்டில பொருள் வெள்ளியும் பொருளியும் அது கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று வைக்கப்பட்ட பொக்கிஷங்கள். எரிகளை உடைத்து கர்த்தர் கொண்டு வந்தார். அங்க இருக்கிற அத்தனை பொருளும், அங்க இருக்கிற அத்தனை வெள்ளியும் வெண்கலமும் எழும்பும் என்னுடைய ஆலயத்துக்கு வரணும். அது என்னுடையது என்று கர்த்தர் சொன்னார். நீயே புதிய ஏற்பாட்டில் அவருடைய ஆலயமா இருக்கிறது. உங்களுடையது எங்கெங்கேயோ இருக்கு, உங்களுடையது எங்கெங்கேயோ அடைக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் இந்த மாசத்தில் அதை உடைச்சு கொண்டு வருவார். உன்னை செழிக்க பண்ணும்படி, உன்னுடையதை உனக்கு கொடுக்கும்படி என் ஜனங்களுக்கு அதை நான் வைத்து இருக்கிறேன். 2வது வசனம் சொல்லுகிறது ஏசாயா 35:8. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். எப்படி தேவ ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையும் மகத்துவத்தையும் பார்த்தார்களோ அதே போல நீங்க பார்த்தீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மிகுதியாய் செழித்து, மிகுதியாய் செழித்து. கொஞ்சம் உங்க மைண்ட பிராட் மைண்டா ஆகுங்க. உங்க மனசை கொஞ்சம் பிராட் பண்ணுங்க. பெருசா இருக்குங்க. 5000, 10,000, 50,000, 1 லட்சம் எல்லாம் மாத்துங்க. மோடிக்கு வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 5 கோடி யாருக்குன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவங்களுக்கு தான். 2வது தசமபாகத்துல நாட்டப்பட்டவங்களுக்கு தான். அல்லேலூயா. தசமபாகத்துல கரெக்டா இருக்குன்னு சொல்லுங்க. கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆனா யாருக்கும் கண்டிப்பா அது கர்த்தர் செய்வார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நாட்களில அது செய்ய போகிறார். அது எப்படி வேணாலும் கொடுக்கலாம். 1 கோடிக்கு எவ்வளவு தசமபாகம்? 1 லட்சம். அது எப்படி 1 லட்சம்? பாருங்க, இதான் ஏமாத்து வேலைன்றது.
நிறைய ஏமாத்தி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. என்னைக்கு கேஸ் புக் ஆகும் தெரியாது யாருனால. 1 கோடிக்கு எவ்வளவு? 10 லட்சம் கொடுப்பீங்களா? சரிங்க, அந்த 90 லட்சத்தை பாக்குறது இல்ல, இந்த 10 லட்சத்துக்கு மேலதான் கண்ணு. ஆண்டவருடைய தான் கண்ணு. 90 லட்சத்தை கர்த்தர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறதே இல்லை. சரி, முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சத்தில் உண்மையாருங்க, அநேகத்துக்கு மேல அதிகாரிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 10,000, 20,000, 50,000, 1 லட்சம், 5 லட்சம் இதுல கரெக்டா உண்மையா இருங்க. அப்புறம் அநேகத்துக்கு மேல அதிகாரியை கற்று கொண்டு போவார் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் உங்களுடைய தரத்தை மாற்றுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், உங்களை செழிக்க பண்ண போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் விருதாவா பேச மாட்டாரு. கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்த காரணம் என்ன? என் ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் வெளி பிரகாரத்துல செழித்திருக்கணும், வெளியே செழித்திருக்கணும், வெளியே ராயத்தையும் இருக்கணும், வெளியே ராஜாவை போல இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் என்பது என்னோடு கூட சேர்ந்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கையை தூக்குவாங்க. இல்லன்னா கம்முன்னு இருந்தா ஆண்டவரே, கம்முன்னு இருக்கிறவங்க எல்லாம் நீங்களும் கம்முன்னு இருங்க ஆண்டவரே. கையை தூக்குறவங்க எல்லாம் லட்சத்துக்கும் கோடிக்கும் கொண்டு போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு வேணும், நான் கையை தூக்கினேன், எனக்கு லட்சமும் கோடியும் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்பிரகாரத்தில் நீ செழித்திருக்கணும், வெளிப்பிரகாரத்தில் நீ செழித்திருப்பாய், வெளிப்பிரகாரத்தில் நீ செழித்திருக்கணும். செல்லும் வெளியும் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. அதை கர்த்தரே கொண்டு வருவார். எப்பேற்பட்ட எரிகளையும் உடைத்து உன் வாழ்க்கையில கொண்டு வருவார். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் வெளிப்பீடத்தில் இருக்கிற குறைகள் வரணும்னா வெண்கல கதவுகள் உடைக்கப்படணும், இருப்பு தாழ்பார்கள் முடிக்கப்படணும். அது உனக்காக கர்த்தர் செய்வார். ஆசீர்வாதம் எல்லாம் உன்னுடையது. இந்த பூமியில நீ வாழப்படுறது பெரிய ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். நீங்க இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் பெரிய விசுவாசம், பெரிய விசுவாசம், பெரிய பெரிய அமௌண்ட் அப்படியே மனசுல கொஞ்சம் கொண்டு வாங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த பூமியில என்ன இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். அது விட்டுட்டு போகும்போது போகணும். அது வரைக்கும் நீ தான் பிச்சைக்காரனா இருக்க போற, அப்படிதான் வாழணுமா? நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, என்னங்க சம்பாதிச்சு என்னங்க இன்னைக்கு வருதா தின்னமா, நாளைக்கு கதை நாளைக்கு பார்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் விட்டுதாங்க போகணும். சரி, விடுற வரைக்கும் ஈரக்குள்ள கட்டிட்டு வயிற்றுல போட்டு நாள முடியும். நிர்வாணியாய் வந்த நிர்வாணியாய் போற. அப்ப வாழ்ற நாட்கள்லாம் நீ நிர்வாணியா தான் இருக்க போறியா? நல்ல கூட்டம் சூட்டம் போட மாட்டியா? மோதல செயின் எல்லாம் போட மாட்டியா? எனக்கு இல்ல, நான் போடுறது இல்லை, பரவாயில்ல. ஆனா நீங்க போடணும்ல, நல்ல பட்ட பட்டையா அவாவும் உலகத்தான் போடுறது. நான் கட்டுக்கட்டா அவ்வளவு சுண்டு ஒரு கனங்க செயின், அதெல்லாம் கிறிஸ்துவ ஜனங்க போடணும். அவங்க சொல்ல உண்மையா பார்த்தா நீங்க தான் போடணும். எங்க பித்தளை கவரிங் தான் ஓடுது. இதெல்லாம் கரெக்டா மாறுவார். ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல சபிக்கிறேன். எல்லாம் ஓட்டம், பித்தளை கவரிங் எல்லாம் ஓட்டம். இயேசுவின் நாமத்துல உன் கழுத்துல கையில காலில் இருக்கிறது எல்லாம் மாறும், எல்லாம் தங்கமா மாறணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் தங்கமா மாறணும். நீ செழித்து இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இப்பவே நான் என் தரிசன கண்ணில அப்படியே பார்க்கிறேன். பாலாஜி கையில பெரிய மோதிரம் பிரேஸ்லெட், குமார் கையில பெரிய மோதிரம் பிரேஸ்லெட் இல்ல, உட்காந்து அத்தனை பசங்க பிள்ளைங்க கையில எல்லாம் லேடிஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி கைக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தாலுமே 10 லட்சம் வேணும். அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இருக்கணும். தரிசனையும் காதலியும் கையிலையும் வலையில ஒரு வலையில 5,000 இருக்கும். அப்படி எதிர்பாருங்க. சும்மா வந்து நான் கர்த்தர் சொன்னேன், நீங்க போய் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடாதீங்க. பாஸ்டர் சொல்றாருன்ட்டு கர்த்தர்
ஆமென். கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி சர்ச்சுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இத்தனை லட்சம் இருந்தாங்க, ஒழுங்கு அப்புறம் வாங்கிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி இருக்கிற விலையில பெற்றதா இருக்கணும் கையில. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். அந்த நிலைமை கூட வரக்கூடாது. பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். பேங்க்ல போய் பணம் இருக்கணும். ஒரு மாசம் சொன்னாரு, ஒரு ஊழியர் கூடுதல நான் டெய்லி செலவுக்கு 35,000 எடுத்துன்னு வருவேன் வெளியேற்றாரு. எல்லாம் எவ்வளவு எண்ணூறுங்கன்னு கேட்டாரு. 1000 500ன்னாங்க. நான் ஒரு நாளைக்கு 35,000 40,000 இல்லாம வெளியே வரமாட்டான். 500 கட்டு ஒண்ணு போட்டு வருவான். அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு இன்கம் பாருங்க, ஜனங்க எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. அல்லேலூயா. நான் அந்த மாதிரி வரணுமா? உங்களுக்கு இருக்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா சந்தோஷமா சொல்ல மாட்டீங்க. நான் இந்த அளவுக்கு வரணும், நீங்க என்னை விட 10 மடங்கு உயர்ந்து இருக்கிறீங்க. அதுதாங்க சத்தியம். 10ல் 1ன்னா என்ன? 9 உங்களுக்கு. நீங்க அப்போ என்னை விட பல மடங்கு உயர்ந்து இருக்கிறீங்க. அப்படிதான் அர்த்தம். அல்லேலூயா. பல மடங்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். இது செய்தி அடுத்த வாரம் தான் இருக்கோம். நாம் எல்லாருமா அவங்களுக்கு சொல்லி இன்னைக்கே ஆரம்பிச்சு விட்டோம். 1ஆம் தேதி ஆரம்பிச்சு வச்சாச்சு உங்களோட செழிப்புக்கு. அப்படின்னு சொல்லுங்க. செழிப்பின் விளக்கு ஏற்றப்பட்டாயிற்று. செழிப்பின் விளக்கு ஏற்றப்பட்டாயிற்று. செழிப்பின் நெருப்பு பற்ற வைக்கப்பட்டுவிட்டது. செழிப்பின் நெருப்பை இப்பொழுது எரிய ஆரம்பித்து விட்டது. உனக்காக எல்லாம் கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் என்னோட இருந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிற நேரம். நீ எல்லாமே சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கிற ஒரு 5,000 கொடுத்தாரா, 10,000 கொடுத்தாரா? உண்மையிலே நீ பல மடங்கு பல மடங்கு பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கோடியுள்ள கர்த்தர் கொண்டு போக போகிறார். லட்சங்களில் பல லட்சங்களில் சும்மா 5 லட்சம் 1 லட்சம் அதெல்லாம் இல்லை. பல லட்சங்களுக்கு கர்த்தர் கொண்டு போகிறது. கண்களை காக்கிறேன், அதை மூல பார்வையில காக்கிறேன். உங்களை பெரிய ராஜாவை சொல்லிக் கொடுக்க முடியும். மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் உங்கள் நாட்டுக்கு கர்த்தர் சித்தரம் கொடுக்கிறார். நாட்டப்பட்டபடியால் வெளிப்படையாளத்தில் நீ செலுத்திருப்பார், நீ செலுத்திருப்பார், நீ செலுத்திருப்பார். செலுத்தியேன் அக்கினி பற்றப்பட்டாயிற்று. செலுத்தின் அக்கினி எரிய ஆரம்பித்து விட்டது. செலுத்தின் அக்கினியை கர்த்தர் பொழித்து விட்டார். நீ கடன் வாங்காதிருப்பாய். நீ கடன் கொடுப்பாய். ஜாதிகளுக்கு கொடுப்பாய். ஜாதிகளுக்கு கொடுப்பாய். ஜாதியால் கடன் கொடுப்பாய். வாங்குவது கர்த்தர் சொல்றார். உன் கையிலிருந்து பொறுமை பிடிக்கப்படும் செய்யலாம். சாதாரணமா எடுத்துக்கொள்ளாத, சாதாரணமா இந்த சத்தியத்தை எடுத்துக்கொள்ளாத, விசுவாசம் இல்லாமல் இருக்காத. இப்போ தேவ சமூகத்தில் நீ இருக்கிறார். ஆனால் இதே தேவ சமூகத்தில் பல லட்சம் பெருமான நகைகள் மேல இருக்கும். குடும்பத்துல மத்தியில மத்தியில கர்த்தரை உயர்த்தி வைப்பார், உயர்த்தி வைப்பார்.
நன்றி ஆண்டவரே. நம்முடைய ஜனங்கள் எல்லாம் சாதாரண வாழ்க்கையில் இருக்கிறார். ஆனா நாட்கள் வருகிறது, நாட்கள் வருகிறது, நாட்கள் வந்திருக்கிறது. உங்களை பார்க்கும் பொழுதே நீ ஒரு பணக்கார என்று சொல்கிறாங்க. உங்களை பார்க்கும் பொழுதே நீ ஒரு ஐஸ்வர்யவான் என்று எடை சொல்வார்கள். உன் தரத்தை அந்த அளவுக்கு உயர்த்துவார். நீ கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறது. வெளி பிரகாரத்தில் நீ செழிப்பா இருந்துதான் ஆகணும். வசனம் சொல்லுகிறது, வார்த்தை பொய்யாத, வார்த்தை நிறைவேறும். ஒரு நாட்களில் கட்ட பல கோடிகளை உன் கையில் கட்ட கொடுக்கிறார். நீ முடியாது. அதை எப்படி கையாளணும், அதை எப்படி பயன்படுத்தணும் என்பது வரும் பணத்தை என்ன செய்யப்படுகிறது என்பதை எழுதியை கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் பேசுகிறார். உயர்த்தும்படி வரும் லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் என்ன செய்யப்படுகிறார், என்ன செய்யறது ஆண்டவரே, அதை எப்படி எப்படி பயன்படுத்துவது, என்னெல்லாம் வாங்குவது, என்னெல்லாம் செய்ய போறேன் என்பது இப்பொழுதே நீ சிந்திக்க ஆரம்பி. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து எல்லாத்தையும் என்னென்ன பண்ணணும்ன்ற தீர்மானம். ஒரு கோடி வந்தா நம்ம என்ன செய்ய போகிறோம், எத்தனை லட்சம் எதுக்கு கொடுக்கணும், என்னென்ன வாங்கணும், என்னென்ன செய்யணும், யாருக்கு கொடுக்கணும், எப்படி வந்தது இப்பொழுது யோசிக்க ஆரம்பிங்க. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து சிந்திக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய வெளி பிரகாரத்தில் சொல்லி திறக்கப்படி செய்வார். எந்த அளவுக்கு பாவங்கள் உபத்திரவங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிரசன்னம் பண்ணோம். ஆனா இப்போ இது ஒரு செழிப்பான வாழ்க்கையின் பிரசங்கம். தேவ பிள்ளையே, நன்றி ஆண்டவரே. தங்களுடைய ஜனங்களை எல்லாம் நீங்க செழிக்க பண்ணணும். அதன் நிமித்தம் சபை செழிக்கையா, ஊழியம் செழிக்கையா, ஊழியக்காரர்கள் செழிப்பார்கள் ஐயா. ஒரு ஜனங்கள் செழித்தால் எல்லாமே செழிப்பு வரும். வெளி பிரகாரத்துல, வெளி வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில ஆண்டவரே உடைய பிள்ளைகள் செழித்திருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே.